நமக்கு உதவி செய்கிற உன்னத தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 35:2. நீர் கேடயத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். துதிப்பதற்கு 1 சாமுவேல் 7:12. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். சென்ற ஆண்டுகளில் கர்த்தர் நமக்கு துணையாக நின்றது போல இந்த ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு துணையாக நின்று உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கலாம். எவ்வளவு பெரிய மனிதனுடைய ஒத்தாசை இருந்தாலும் அது கர்த்தர் ஒருவருடைய துணைக்கு ஈடாகாது. கர்த்தரே நமக்கு துணையும் பலனும் பாதுகாப்புமாய் இருந்து நம்மை வழி நடத்த வேண்டும் என்றும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு துணையும் பலனுமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, தொழில் மற்றும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்த வேண்டும். இந்த புது வருடத்தில் நமக்கு அநேக திட்டங்களும் நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளும் இருக்கலாம். அதிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது இம்மட்டும் நமக்கு உதவி செய்த ஈடு இல்லாத இணையற்ற நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரித்து உயர்த்தலாம்.